ஹலோ புதுகம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோலிவுட் அன்கட். இன்றைக்கும் நம்ம கோலிவுட் அன்கட்டில் சினிமா சம்மந்தமாக நிறையா நியூஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். Camera, rolling, music. 1, 2. இன்னைக்கு நம்ம கோலிவுட் அன்கட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயமே மியூசிக் தாங்க. பிரபல பின்னணி பாடகர் ஏசுதாஸ் அவர்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. ஸோ அவரை சிறப்பிக்கிற விதத்தில் ஏசுதாஸ் 50ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அதில் பல இசை பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இப்போ கரெக்டாக 50 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவர் பாட ஆரம்பித்து 50 இயர்ஸ் ஆகும்போது கரெக்டாக அவருக்கு 75 இயர்ஸும் Jan 10th அன்னைக்கு he turned 75 years also correctly. அது வந்து ரொம்ப அருமையாக ஒரே டைமில் அது வந்து அமைஞ்சிடுச்சு. ஸோ happy that all of you have come in support and இனிமே for the next 15 days நாங்கள் வந்து we are preparing as much as we can for giving a beautiful musical event. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா சீனியர்ஸ்லேருந்து till current இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் as well as singers, actors, legendary actors to the newcomers வரைக்கும் இப்போ 2014 வரைக்கும் அப்பா கரெக்டாக பாடியிருக்காரு. அனிருத் மியூசிக் டைரக்டர் அனிருத் வரைக்கும் பாடியிருக்காரு. when he works with newcomers who I am working with regularly, எனக்கு தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட். எனக்கு வந்து கத்தி படத்தில் அவருக்கு பாடுறதுக்கு when they called, நாங்கள் வந்து இப்போ ப்ரோக்ராம்காக மலேசியாவில் இருந்தோம், மலேசியா சிங்கப்பூர். அண்ட் சீக்கிரமாக அடுத்த நாள் வந்து அப்பா வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நிற்க வேண்டியதானா, ஏர்லியாக ஃப்ளைட் மாற்றி எல்லாம் ரெக்கார்டிங் பண்ண போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பாடுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ கூட அவ்வளோ டெடிக்கேட்டடாக எக்ஸைட்டடாக அவர் வந்து திருப்பி வந்து பாடுறதுக்கு வந்தார். அண்ட் அந்த எக்ஸைட்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு I feel more excited that he is working with the newcomers also, the new generation of super talented music directors. In the show, in the concert, in the tribute to him, எல்லாரும் வந்து கலந்துக்கணும். எஸ்பெஷலி நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கீங்க அண்ட் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். அண்ட் அவராக வந்து இந்த மாதிரி பண்ணோன்னு நாங்கள் வந்து கேட்டால் கூட அது உங்கள் இஷ்டம், நீங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறத தவிர அவராக வந்து யாரையும் கூப்பிட்டு பேசுகிறது நீங்கள் என் ஃபங்க்ஷனுக்கு வரணுன்னெல்லாம் அவர் பேசுகிறதே இல்லை. பிகாஸ் he feels very awkward doing that. அப்போ வந்து all in all I wanted to thank Rajivans, Mr. Siddharaj and Lakshman Shruti, Raman Lakshman, both of them. அவங்க தான் இந்த ஐடியா ஃபஸ்ட்டு என்கிட்ட கொண்டு வந்தாங்க. அண்ட் இங்கே பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் நிறைய நாளாக. ஆனால் தேங்க்ஸ் டு தெம் இது வந்து has moved forward and finally reached to the stage where finally நம்ம இந்த event பண்ணுறோம். From 1964 to 2014 வரைக்கும் இருக்கிற எல்லா சாங்ஸும் one of the best songs possible செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் we're trying to give them the best musical night. நான் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது விஸ்வநாபாட்டில் ஒரு 64, 65 சேட்டா ஜெயசார் சாரோட பாட்டுக்கள்லாம் நான் தான் பாங்கு சுவாசித்தேன். எல்லா பாட்டுக்கும் அவர்கிட்ட பாடின பாட்டுக்கள்லாம் நான் பாங்கு சுவாசித்தேன். அந்த பாங்கு சுவாசிக்கும் முதல்ல அவரை நான் பார்ப்பேன், ரசிப்பேன். ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த ஒயிட் வாட்ச் கட்டின்னு ஒயிட் ஷூ போட்டுன்னு ஒயிட் பேண்ட் போட்டுன்னு ஜம்முன்னு வருவார். நான் வந்து லால்பாக் மாதிரி இருப்பேன். விஸ்வநாதன் என்னை லால்பாக்னு தான் கூப்பிடுவார். பச்சை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர் இந்த பேண்ட் ஆன் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு நல்லா திட்டினார் என்ன. இங்கே வா, நீ என்ன இப்படி இருக்கிற பச்சை கலர் பட்டையாக போட்டுக்கிட்டு இப்படிலாம் போடக்கூடாது. ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் ஷூ போடணும் அப்படின்னாரு. அவர் அன்றைக்கி சொன்ன வார்த்தையே இந்த 50வது ஆண்டு ஆயிருக்கு. 50 ஆண்டு காலமாக நானும் வந்து அதை இன்னை வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அவரால் தான் எனக்கு இந்த ஒயிட் ஷர்ட்டே போட்டுருக்கேன். நான் அது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தெய்வம். அவர் பாட்டை நான் ரொம்ப ரசிப்பேன். விஸ்வநாதன் பாட்டில் நான் வாசிச்சுட்டு இருப்பேன். பக்கத்தில் தேவராஜ் மாஸ்டர் ரெக்கார்டிங் நடக்கும். அது இங்கே இதை விட்டுட்டு அங்கே போய் வேடிக்கை பார்ப்பேன். ஏன்னா தமிழில் இப்படிலாம் பார்ப்பேன். தமிழில் பாடும்போது அந்த மலையாளம் கலந்து ஒரு தமிழை பாடுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவர் குரலில் ஒரு 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 செக்ஸி இருக்கும். அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நான் போய் மலையாளத்தில் இப்படி பாடுறாரு இவர் அப்படின்னு அந்த ஏஜுக்கு எனக்கு கொஞ்சம் அது சரியாக தெரியாதனால
அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சார்கிட்ட போய் பாடும்போது பார்ப்பேன். அவர் வந்து பக்கா கர்நாடிக் அப்படியே மிக்ஸ் பண்ணி அழகாக அது அவ்வளோ கர்நாட்டிக்கில் அவ்வளோ நல்லா பாடும்போது அப்படியே பார்த்துட்டு அந்த கமக்கத்தில் பாட்டு ஐயோ நம்மளும் ஒரு நாளைக்கு மியூசிக் டேரக்டர் ஆகிட்டு நம்மளும் இதை மாதிரி அவருக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அப்போவே கற்பனை நிறைய பாட்டு அவருக்கு வாசிது. அதுக்கப்புறம் கடவுள் பண்டத்தில் நாங்களும் மியூசிக் டேரக்டர் ஆகிட்டோம். அவரை கூப்பிட்டு நிறைய படத்தில் 42 படம் பண்ணோம் மலையாளத்தில். நாங்கள் அவ்வளோ படத்துலேயும் முக்காவாங்க அவர் தான் பாடினார், வேறு யாரும் இல்லை. அப்போ பிரேம் நஜீர் சார்லாம் ஹீரோவாக இருக்கும்போது உமர் சார் பிரேம் நஜீர் சார்லாம் ஹீரோவாக இருக்கும்போது இவர் வாய்ஸ் தான் அவங்களுக்கு மேட்ச் ஆகும். இங்கே எப்படி சவுந்தரராஜனுக்கும் சிவாஜி சாருக்கும் டிஎம் சவுந்தரராஜன் வாய்ஸ் மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி அங்கே அவர் தான் அக்குரேட். ஆனால் அங்கே மலையாளத்தில் பிறந்து ஒரு கிறிஸ்டினாக இருந்தவர் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பாட்டையும் பாடி ஐயப்பனுக்கு பாடி ஐயப்பன் பக்தனாக மாறி இப்படி யாராக பார்த்துருக்கீங்களா? அது ஜேசாஸ் ஒருத்தர் தான். இன்றைக்கும் அவரோட நான் சபரிமலைக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே ராஜ மரியாதை அவருக்கு. அப்படி ஒரு குரல் அழகன். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லோரும் தாடி வச்சுருக்காங்க. பட் ஜேசாஸ் வச்ச தாடியில் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு அழகாக இருக்கும். அதை பார்த்து தான் அவங்க மிஸ்ஸஸை மயங்கினாங்களாம். அவங்க கூட ஒரு தடவை என்கிட்டயே சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மாவும் என் மேலே பாசம் நிறைஞ்சவங்க. அவ்வளோ தமாசா சொல்லுவார் அவர். அப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. சினிமாவில் வந்து சம்மந்தப்பட்டவங்க பாடுறவங்க சிங்கர்ஸ் யாருமே கர்நாடிக் ஃபீல்டில் வந்து தனிப்பட்ட ஒரு பேர் யாரும் அடைஞ்சதில்லை. அதில் தாசனை வந்து தனி முத்திரை. இந்த கிளாசிக்கல் கச்சேரின்னா அவருக்குன்னு ஒரு தனி இடம். அதே போல் சினிமா அந்த கமர்ஷியல் சினிமா உலகத்துலேயும் அவருக்குன்னு ஒரு தனி இடம். இந்த பாட்டை தாசன்னா பாடினாதான் அது மக்களுக்கு போய் சேரும்னு வந்து அவருக்கு அமைஞ்ச பாட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மியூசிக் டைரக்டர் செலக்ட் பண்ணி அண்ணாவுக்கு கொடுத்த பாட்டு எல்லாமே அது அவர் தான் பாடணும். அவரை விட்டால் பாடுவாங்க, ஆனால் அந்த ஒரு சுகம் இருக்காது. தாசனை வந்து எனக்கு 2வது படத்திலே பாடியிருப்பார் ஒரு பாட்டு. சில பேர் ஒரு சீனியர் சிங்கர்னால் ஒரு புது மியூசிக் டைரக்டர் வரும்பொழுது இயற்கையாகவே ஒரு பயம் இருக்கும். பெரிய சிங்கருக்கு நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம், அதில் என்ன ஏதாவது மிஸ்டேக் இருக்குமா, நம்ம சுருதியோடு பாடி சொல்லி தரணுமே, பயமாக இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் தூக்கமே வராது. அப்போ ஒரு பாட்டு சொல்லி தரும்பொழுது என்கரேஜ் பண்ணுவார். அது யார் புதாலாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு புது மியூசிக் டைரக்டர் நல்லா பாடி இந்த பையனை தூக்கி விடணுன்ற எண்ணம் இருக்கணும். அதாவது இந்த விழா நன்றிக்கு ஒரு காரணம். இப்போ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். எல்லா ஊர்லேயும் நடக்குது விழா, ஒரு ஊரில் முடிச்சிட்டோம். எந்த ஊரில் என்னை இந்த விழா எடுத்தாலும் இந்த தமிழ்நாடு தான் எனக்கு சோறு போட்ட இடம். இந்த தமிழ் ரசிகர்கள் தான் என்னை வாழ வச்சாங்க. அப்படி இங்கே பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது அவருடைய நன்றி மறவாமை என்ற குணத்தை காட்டுது. நாங்கள்லாம் வந்து அவருக்கு ட்ராக் பாடணுன்னாவே பயப்படுவோம். மற்றவங்களுக்கெல்லாம் ட்ராக் நான் பாடுவேன், தாசன் மட்டும் நான் பாட மாட்டேன். ஏதாவது ஒரு சுருதி ஏதாவது தப்பாகிடுமோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சி பாருன்னு ஒரு பயம்தான். லிஜண்ட் இருந்தாவே நமக்கு பயம். முதல் படம் வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை, அது மேனுஃபேக்சர் டேட்டு தெரியும், ஆனால் எக்ஸ்பைரி டேட்டே இல்லாதவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, எல்லாம் எனக்கு பாடினார், ஸ்ரீகாந்துக்கு பாடியிருக்காரு, என் பேரனுக்கும் பாடுவார். இது வரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்ட எல்லா நியூஸும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது வி மேக்சினோட லான்ச் இருக்கு, பார்க்கலாம். ஆபாச படங்களும் போடாமல் இந்த அட்டவை படத்தில் வந்து பெண்களை வந்து உயர்வாக காமிச்சிருக்காங்கன்னு அது உண்மை. நான் அமெரிக்காவில் வந்து காஸ்கோ போனாலும் சரி, வால்மார்ட் போனாலும் சரி, பப்ளிக்ஸு, கிராகர் நிறைய ஷாப்புக்கு போவோம், கடைகளுக்கு. அந்த கேஷியர்கிட்ட போய் பணம் செலுத்த போகிற இடத்துல மெயினாக அந்த மேகசின் தான் வச்சுருப்பாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அரைகுறை படங்கள் தான் இருக்கும். அவன் பில்லு போகிறத விட இதை தான் ஜாஸ்தி பார்த்துக்கிட்டு இருப்பான் எல்லோரும். அப்படி தான் படங்கள். ஆனால் இங்கே தான் உண்மையிலேயே அற்புதமாக வந்து ரொம்ப அருமையாக பெண்களை உயர்வாக காமிச்சிருக்கிறாங்க. இது எல்லா மேகசின்லையுமே ரொம்ப அருமையாக பார்த்தாங்க. நான் தொடர்ந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்தேன்.
என்ன மேகசின் கேட்டேன். வி மேகசின்னாங்க. வின்னா அப்படின்னா வின்னா விமன் எக்ஸ்க்ளூசிவ். ஓ உமன் எக்ஸ்க்ளூசிவா, வெரி குட். சரி எதுனா ஆங்கில மேகசின் சொல்கிறீங்களே, அதுக்கு நமக்கு சம்மந்தே இல்லையம்மா, என்ன எதுக்கு ஏன் வெளியிட சொல்கிறீங்க என்ன? இல்லை சார் தமிழ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் வரும் சார் அப்படின்னு. அதனால் நான் தப்பிச்சேன். அப்போனா சரி நான் வெளியிடுறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயுமே தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் வருது. ரொம்ப கிளாசிக்காக ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற அந்த மேகசின் மாதிரி ரொம்ப தரமாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. I'm very, very happy and delighted to see myself on the cover. I always am. But yes, this is really special because it's women's exclusive. Just tell you how it began a little bit. I'm a person of first impressions. I really form very strong first impression of people and then take my relationship forward accordingly. And when I saw and met Sumati for the first time in the NGO event which I support, the breast cancer NGO, so she gave an amazing speech there, and I was like, I didn't have a clue about her before, but those few minutes she spoke, she just got a fan out of me. So I was really, really awestruck, and I'm myself an orator, so I get really impressed with people who speak well, and she speaks extremely well. So that was it. That was first impression sealed. In the shortest time of like some 3 days or 4 days, I think, she arranged for a fabulous photo shoot with Karthik, who manages to make me look good somehow. I'm very, very still camera shy. I personally have, it's a love and hate relationship with me and the still camera, because I have a feeling that I don't look good in pictures, but every time Karthik clicks me, he proves me wrong. So I'm very happy. I feel very comfortable when I'm in front of his camera. And when things are made so easy for me on the shoot by Sumati, thank you so much for making me a part of your 10th anniversary cover. It is very special. I have never I've never done a photo shoot like this for any magazine, and that was the only brief I gave her. Just make me look different. Just make me look different from whatever other magazine photo shoots I've done. And she really did manage to make me look different. And that's what makes me happy, and that's why I'm here. I made sure that I'm going to be here for the launch for this event, even though I dilly-dallied the date a little bit. Vivi is a family magazine for me. As far as I'm concerned, this is a family magazine. இது என் குடும்பத்தோட ஒரு மேகசின். இவங்க எல்லாருமே என் குடும்பம் மாதிரி. ஏன்னா ஒரு வருஷமும் I have been with them, I have seen them grow. And Sumati is such a hard working and a lovely person. அவங்களோட எனர்ஜி அண்ட் அவங்களோட எந்தூசியாசம் எல்லாமே ஒரு இன்ஃபெக்ஷஸ் நான் சொல்ல முடியும். அவ்வளோதான். ஏன்னா அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த மாதிரி she works so hard, she's such a lovely person. So I wish her and Mr. Dharma and their entire team, Karthik of course, I know he takes fantastic pictures, and I really appreciate the quality. And the magazine I have seen that every issue எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு புக்கோட குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு நாங்களும் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஹர் அண்ட் ஹர் என்டையர் டீம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் இவன் ஒரு சரித்திரம் படத்தோட ப்ரெஸ் மீட். இந்த படத்துக்கு மிஸ்டர் ரோசையா தமிழ்நாடோட ஸ்டேட் கவர்னர் வந்திருந்தாரு. இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் பார்க்கலாம் வாங்க. பெயர் இவன் ஒரு சரித்திரம். ஸோ இந்த படத்துக்கு நான் புது இசையமைப்பாளராக அறிமுகமாகிறேன். படத்தில் 5 பாட்டு இருக்குது. ஒரு பாட்டு கானாபாலா அவர் ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பாட்டு இதில் வர்றதுக்காக இருக்குது.
ஸோ அது இல்லாமல் நம்ம டேரக்டர் சார் சொல்லியிருக்காங்க, கதை சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி படத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 5 பாட்டுகளுமே எல்லாமே வித்தியாசமான முறையில் நல்லபடியாக செய்யணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜா அவர்களுக்கும், என்ன டைரக்டர் ராஜண்ணா அவர்களுக்கும், கேமராமேன் ராஜா மணிராஜா அவர்களுக்கும், ப்ரொடியூசர் சுவாமிஜி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷன் மூவி அண்டு இந்த ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் நான் அதான் ஃபுல் அண்ட் டீப்பாக நான் இறங்கி அதில் பண்ணிகிட்ருக்கேன். கவர்னர் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பூஜைக்கு. அதே மாதிரி டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் ராஜா சார், அவங்களால நான் மறக்க மாட்டேன் லைஃப்பில். எனக்கு வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சலீம். என்னோடய ஊர் கேரளா, கொச்சின். இப்போ வந்து முதல்ல தமிழில் ஒரு படம் பண்ண போகிறோம். டைரக்டர் ராஜ் சார் தான் இந்த வாய்ப்பு கொடுத்தேன். சாமி மூவிஸில் தான் பண்ண போகிறோம். எனக்கு வந்து படம் பார்த்தேன்னா நான் வந்து இதில் ஆன்டி ஹீரோ, ஆனால் பக்கம் வில்லா கிடையாது, நல்ல ஒரு கேரக்டர். என்னோடய இப்போ கேரக்டர் பார்த்தேன்னா ஒரு பையன் வந்து காலேஜில் இருந்து படித்து முடித்து வந்து வேலைக்கு ஏறும்போது அது என்ன இன்சல்ட் அவருக்கு நடக்குது, அதுதான் சப்ஜெக்ட்டு. நல்லாயிருக்கும். எங்களை நீங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து எங்களை பெரிய பெருமைப்படுறோம். எல்லோரும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்றைக்கும் நம்ம கோலிவுட் அன்கட்டில் வந்த இன்ஃபர்மேஷன் நியூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் டைமும் நிறையா தகவலோட மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் பிரகாஷ் சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய், என்ஜாய் த வீக்கெண்ட்.